மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 28 எபிசோடுக்கான ஒரு ப்ரமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கதிர் வந்துட்டு ரூமுக்குள்ளே இருக்க கார்த்தியை பார்த்துறாரு. பார்த்ததோட டக்குன்னு வெளியில் வடா அப்படின்னு சொல்ல, அப்போ ஜானகி கேட்குறாங்க, கதிர் என்னாச்சுப்பா, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்போ கதிர் சொல்கிறாரு, அத்தை இந்த கார்த்தி கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சியாகி டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்க கார்த்தி இருக்காரு. அப்போ ஜானகி நேராக கார்த்தியை வெளியில் வட அப்படின்னு சொல்ல, கார்த்தி வெளியில் வராரு. இதை பார்த்துட்டு தனா வந்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஜானகி நேராக தனா கிட்ட, தனா என்ன தனா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, தனா சொல்கிறாங்க, அம்மா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, கார்த்திக் சார் தான் என்னை பார்க்க வந்தார் அப்படின்னு. அப்போ ஜானகி டக்குன்னு கார்த்தியை ஓங்கி அரைஞ்சி, எதுக்கடா இப்படி என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டே தெரியுறீங்க, உன்னை யாரு இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தனா கிட்ட பார்த்து பேசலான்னு வந்த அத்தை அப்படின்னு. அப்ப ஜானகி டக்குன்னு கடுப்பாகி, யாருக்குடா அத்தை, மரியாதை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்ப கார்த்தி அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு நம்ம கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தனா மேல கோச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு ஜானகி நேரா தனா கிட்ட, தனா என்னம்மா இது அப்படின்னு கேட்க, தனா சொல்றாங்க, அம்மா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா, அவரு தாம்மா இந்த ரூமுக்குள்ள வந்தாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, தயவு செஞ்சு அவன்கிட்டேருந்து கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருந்துக்கம்மா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா, ஆனா அவர் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் நம்மளும் தானம்மா, எனக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் ஆகணும்னு இருந்துச்சு, ஆனா கடைசியில பார்த்தா இப்படி ஆகிருச்சு, இதுதான் கார்த்திக் சாரால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு. இது கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, ஒருவேளை உன்னை உண்மையாவே அந்த கார்த்திக் காதலிச்சிருந்தா இந்நேரம் உன் வாழ்க்கைய வந்துட்டு வாழ விடட்டும் அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போயிருப்பான். ஆனா இன்னுமே வந்துட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான்னா இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முழுக்க முழுக்க யாரு காரணம்? நீங்க தாமா அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மதனா, தயவு செஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்துல உள்ளவங்கள எதிர்க்காத. இப்ப கார்த்தி உன் அறைக்குள்ள இருந்தது உங்க அப்பாவுக்கோ இல்ல குடும்பத்துல உள்ள யாருக்காவதோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது எவ்வளவு பெரிய அவமானம் அப்படிங்கிறத யோசனை பண்ண பாத்தியாதனா அப்படின்னு. அப்பதானா சொல்றாங்க, அம்மா அவரா வந்ததுக்கு நான் என்னம்மா பண்றது, அன்னைக்கு ஒரு நாள் நான் அவரை அந்த பண்ணை வீட்டுக்கு பார்க்க போனோமா அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்க, அப்ப தனா சொல்றாங்க, அம்மா நான் அவர்கிட்ட அந்த போனை கொடுக்கறதுக்காக தாம்மா போனேன் அப்படின்னு. அப்ப ஜானகியும், இங்க பாருமா, உன்னோட இந்த வெகுளித்தனத்தை அவன் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறான், தயவு செஞ்சு நீ அவனை நம்பாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா சொல்றாங்க, சரிம்மா இனிமே நான் கார்த்திக் சாரை பார்க்க மாட்டேன், அவர்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி நேரா தனா கிட்ட, கதவை சாத்திக்கிட்டு தூங்குமா, யாரும் கதவை தட்டினாலும் வெளியில வராத, உன் அறையில கதிர் தான் எப்பவுமே பாதுகாப்பு, தயவு செஞ்சு கதிரை வந்துட்டு நீ கெட்டவன்னு நினைக்காத, உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு, அதனால தயவு செஞ்சு எல்லாரையுமே வந்துட்டு வெறுக்காத அப்படின்னு. அப்ப தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி இங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்ததோட கதிர் அழுதுகிட்டு நிக்கிறாரு. கதிரை பார்த்ததோட ஜானகி போயிட்டு நேரா கதிர்கிட்ட, கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் நேரா அவங்க அத்தையை பார்த்து அத்தை அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, கதிர் தயவு செஞ்சு கோவப்படாதப்பா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தி குடும்பத்துல உள்ளவங்க தான், எப்படியாவது என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறாங்க, நீ தயவு செஞ்சு தனாவை பத்தி தப்பா நினைக்காத, அவ இப்ப கூட ஒன்னதான் புருஷனா நினைச்சுக்கிட்டு இருக்கா, கார்த்திகிட்ட பல தடவை சொல்லியிருக்கா இது மாதிரி வந்து மெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு, ஆனா அவன் தான் தேவையில்லாம வந்து தனாவோட மனசை கலைக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை இருந்தாலும் அந்த கார்த்தியை கட்லுக்கு கீழே ஒளிய வச்சிருந்தது தனாவோட தப்பு தானத்தை அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா, தனா ரொம்ப பாவம்பா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை தனாவுக்கு என் கூட வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. கதிர் சொல்றாரு, அந்த கார்த்தி தான் இப்படி பண்றான் அப்படின்னு, கொஞ்சமாவது தனா விலகலாம்ல, ஆனா அவ கார்த்திக்கு இடம் கொடுத்துருக்கிறதுனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா கார்த்தி, ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அன்னைக்கு தனாவை அந்த கார்த்தி பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான், அப்ப தனா எதுக்காக தெரியுமா போயிருக்கா, அவன்கிட்ட அந்த போனை கொடுக்கறதுக்காக தான் போயிருக்கா, இனிமே நான் உன்னை சந்திக்க மாட்டேன், இனிமே என் முகத்திலேயே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் தனா போயிருக்கா, ஆனா கார்த்தி இதை அட்வான்டேஜா பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, அப்படியாத்த அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா, கண்டிப்பா உன்னை அவன் புருஷனா ஏத்துக்கிட்டா, ஆனா அவளால ஏத்துக்க முடியல, நீ வந்துட்டு கட்டாய தாலி கட்டின மாதிரி தானே, அதனால தனாவால இன்னும் ஏத்துக்க முடியல, மத்தபடி அவ
உன் கூட வாழ்றதுக்கு முழு மனசோட தான் இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சந்தோஷப்படுறாரு. அப்படியா அத்தை அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமாப்பா, ஆனா என்னைக்குமே நீ தனாவை விட்டு கொடுத்துறாத அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை கண்டிப்பா நான் என்னைக்குமே தனாவை விட்டு கொடுக்க மாட்டேன். அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே நான் பாதுகாத்துக்கிட்டு நிப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரி அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மாயா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பெரியம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா. ஜானகி சொல்றாங்க, இந்த நேரத்துல இங்க என்னம்மா பண்ற, நீ போயிட்டு தூங்குமா அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன பெரியம்மா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, அந்த கார்த்தி யாருக்கும் தெரியாம தனாவோட அறைக்கு வந்துட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பெரியம்மா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, எப்படியோ கதிர் பார்த்ததுனால அந்த கார்த்தியை இந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏன் பெரியம்மா அவன் இப்படி பண்றான் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் தனாதான்ப்பா. தனாவோட இன்னசென்ட்டை அவங்க பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடியும் அந்த புவனேஸ்வரி தான் இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ எதுக்காக நம்ம குடும்பத்தை இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானே தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, பெரியம்மா அப்ப கூடிய சீக்கிரம் தனாவுக்கு அந்த கார்த்தியை பத்தி நிரூபிச்சா மட்டும்தான் அந்த கார்த்திகிட்டேருந்து தனா விலகுவா. இல்லைன்னா அந்த கார்த்தி நல்லவன் நல்லவன்னு நினைச்சு அவனோட அந்த திட்டத்துல இவ பலியாயிடுவா. நம்ம எப்படியாவது தனவா அவன்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னா அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்துட்டு தனா கிட்ட ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி கேட்குறாங்க, மாயா நீ என்ன பண்ண போற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, உங்களுக்கே தெரியும் அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன்னு. பல பெண்களோட பேசிக்கிட்டு இருக்கா அவன். கண்டிப்பா அது வீடியோ எடுத்து நம்ம தனா கிட்ட காமிச்சு நிரூபிச்சா கண்டிப்பா தனா நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, அந்த கார்த்தி தான் ஈஸியா தப்பிச்சிருவானே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, தப்பிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு திட்டம் போடணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, மாயா எப்படியாவது என் பொண்ணை அந்த வஞ்சங்க கிட்ட இருந்து காப்பாத்து மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நான் பாத்துக்கிற பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதோட நம்ம ஜானகி நேரா கதிர் கிட்ட, இங்க பாரு கதிர், கண்டிப்பா கார்த்தி மறுபடியும் இந்த ரூமுக்குள்ள வரத்துக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணுவான். நீ தான் எப்படியாவது அவன்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அத்தை இனிமே நான் தனாவை விட்டு எங்கேயுமே வளர மாட்டேன். அவளை நான் எப்பவுமே பாதுகாப்பா பார்த்துப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம கதிர் வந்துட்டு நேரா ரூம்குள்ள போறாரு. அங்க போயிட்டு கதவை சாத்துறாரு. அப்ப தனா வந்துட்டு கொஞ்சம் பயத்துல நிக்கிறாங்க. கதிர் ஏதாவது கேள்வி கேட்பான் அப்படின்னு. அப்ப கதிர் நேரா தனா கிட்ட, தனா ஏன் தனா இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இந்த மாதிரி கார்த்திய அறைக்குள்ள விடுறது எல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இங்க பாரு, நான் என்னமோ வேணுக்கும்னே அவனை கூப்பிட்ட மாதிரி பண்றேன். ஆக்சுவலி நீ யாரு என்னை கேள்வி கேட்கறதுக்கு, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம், மரியாதையை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன தனா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, நான் இப்படி பேசுறதுக்கே நீ தானே கார்த்திகா, நீ தானே கதிர் காரணம். நானும் கார்த்திக் சாரும் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா இருந்திருக்க வேண்டியது, ஆனா நீ இடையில வந்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம கதிர் வந்துட்டு எதுவுமே பேச முடியாம சோகமா போய் உட்கார்றாரு. கதிர் நேரா தனாவை பார்த்து, இங்க பாருதுன்னா இது எல்லாமே எதுக்காக தெரியும்னு நான் சொல்றேன். அத்தையும் மாமாவும் சங்கடப்படக்கூடாது, அவங்க அவமானப்படுறதுக்கு நீ ஒரு காரணமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உனக்கு இதை சொல்றேன். மற்றபடி நீ வந்துட்டு எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கதிர் வந்துட்டு நினைக்கிறாரு, அந்த கார்த்தி எதுக்காக இப்படி பண்றான், அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு கதிர் வந்துட்டு நேரா மாயாவை போய் பாக்குறாங்க. மாயா நேரா வந்து கதிரை பார்த்து, சொல்லு கதிர் என்னாச்சு, ஏன் இந்த நேரத்துல பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர் என்னாச்சு அப்படின்னு. கதிர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த கார்த்தியை தனாவோட அறைக்குள்ள பார்த்ததோட எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிட்டு தெரியுமா. அந்த கார்த்தி இப்படி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், தேவி அப்படிங்கிற கேரக்டரை வச்சு அவனோட உண்மையான கேரக்டரை நம்ம ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம கதிர் கேட்குறாரு, என்ன பண்ணலாம்னு சொல்லு மாயா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா நேராக ரேஷ்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ரேஷ்மா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க, ஆமாண்டி ரொம்ப பெரிய ஹெல்ப். இந்த கதையோட எண்டிங்னே வச்சுக்கலாம். அந்த கார்த்தியை பற்றி நான் தனாவுக்கு புரிய வச்சே ஆகணும். அந்த கார்த்தி இன்னைக்கு நைட்டு தனா கிட்ட தப்பா நடந்துக்க வந்துட்டான். அதனால எப்படியாவது நான் தனா கிட்டேருந்து தனாவுக்கு வந்துட்டு கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு. அப்ப ரேஷ்மா சொல்றாங்க, இங்க பாரு,
அன்னைக்கு ஒரு நாள் பார்த்ததுக்கே என்னை வந்துட்டு பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டான். அவன் எப்படிப்பட்ட பொறுக்கி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அவன்கிட்டேருந்து நம்ம தங்கச்சியை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும், அதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மாயாவும், இங்கே பாரு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீ வந்துட்டு எப்படியாவது கார்த்தியை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இரு. அப்போ நான் கண்டிப்பாக வந்துட்டு தனாவை கூட்டிகிட்டு வரேன், கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே என்ன நடக்குதோ அப்படியே நம்ம தனாவுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரேஷ்மாவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம மாயா ஒரு பிளானை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரேஷ்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரேஷ்மா நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு தேவி அப்படின்னு சொல்ல, அப்போ தேவி அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகி, என்ன இது இவ அழுகுறா அப்படின்னு. அப்போ தேவி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி ஷாக் ஆகி, என்ன தேவி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்போ தேவி சொல்கிறாங்க, ஆமாம் சார், நான் உங்களை வீடு போய் தான் காதலிக்கிறேன், அதனால தான் நான் டெல்லியிலேருந்து இங்கே வந்தேன். நான் காலேஜ்லேயும் உங்களை லவ் பண்ணேன். அப்புறம் நான் டெல்லியிலேருந்து இங்கே வந்துட்டு உங்களை பார்த்த பிறகு ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களை லவ் பண்ண விஷயம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இதனால என்னை வேறு யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதனால நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டதோட கார்த்தி நினைக்கிறாரு, ஆஹா செம்ம பிளான் ஒன்று சிக்கிருக்கே, இவளை அப்படியே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு நம்மளுக்கு தேவையானதை முடிச்சுட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டியதுதான் அப்படின்னு கார்த்தி பிளான் பண்றாரு. கார்த்தி நேரா தேவி கிட்ட, இங்க பாரு தேவி, நீ ஏன் அழுகுற, இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வா அப்படின்னு. இது கேட்டதோட தேவியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, பண்ண வீடு இருக்கு பாரு, நீ அங்க வந்துட, நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், அங்க வந்ததோட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ரேஷ்மாவும் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, கவலைப்படாத, நான் உனக்கு எப்பவுமே துணையா இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரேஷ்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா ரேஷ்மா நேரா மாயக்கு ஃபோன் பண்ண, அப்ப மாயா நேரா ரேஷ்மா கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப ரேஷ்மா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, நீ சொன்னதை விட இவன் சரியான கேடியா இருக்கான், இவன் ஸ்ட்ரைட்டா பண்ண வீட்டுக்கு கூப்பிடுறான் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, பண்ண வீட்டுக்கு எதுக்கு கூப்பிடுவான், அவன் சரியான ஃப்ராடு, இங்க பாரு நீ போறது கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்க, அவன் என்ன கொடுத்தாலும் குடிக்காது, அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்க, நான் எப்படியாவது தனாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேஷ்மாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை நம்ம மாயா வந்துட்டு நேரா தனாவை போய் பாக்குறாங்க. தனா நேரா மாயாவை பார்த்ததோட, எதுக்கு என் ரூம்குள்ள வந்த அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்ப தனா கேக்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, இப்ப கூட சொல்றேன், அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது, உன்னை நல்லா ஏமாத்துறான் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஐயோ மாயா போதும், எத்தனை தடவை தான் கார்த்திக் சாரை பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொல்லுவீங்க, நீங்க என்ன சொன்னாலும் கார்த்திக் சார் கெட்டவர் அப்படிங்கிறத நான் நினைக்கவே மாட்டேன், ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட ஜென்டில்மேன் அப்படின்னு எனக்கு தெரியும், நீங்க தேவையில்லாம கார்த்திக் சாரை பத்தி இதுக்கு மேல என்கிட்ட தப்பா சொல்லாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயா நேரா கதிர்கிட்ட, அந்த தனா எதையுமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவுக்கு கால் பண்றாங்க. தனாவுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க. தனா போன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க, அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, ஏமா தனா தானே பேசுறேன், இங்க பாரு, பண்ண வீட்டுல கார்த்தி அப்படிங்கிற பையன் தனா தனான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தான், எனக்கு என்னமோ பயமா இருக்கு, ஏதாவது அந்த பையன் பண்ணிக்கிட்டா என்ன பண்றது, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இது கேட்டதோட தனாவுக்கு பேரதிர்ச்சி ஆகுது, இன்னது கார்த்திக் சாருக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு தனா அவசர அவசரமா பண்ண வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி நேரா ரேஷ்மாவுக்கு கால் பண்றாங்க, தேவிக்கு. அப்ப தேவி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க கார்த்திக், நான் அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன், எங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போறாங்க, அந்த நேரத்துல நான் வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி சரி வா அப்படின்னு சொல்ல, ரேஷ்மா வந்துட்டு நேரா வீட்டை விட்டு வெளில வந்து நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி தான் வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு வராரு. வந்துட்டு நேரா பண்ணை வீட்டுக்கு வராங்க. அங்க வந்ததோட கார்த்தி சொல்றாரு, என் பண்ணை வீடு எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப ரேஷ்மா சொல்றாங்க, இந்த பண்ணை வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு கார்த்திக் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இனிமே இது நம்ம வீடு மாதிரிதான், நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இங்கதான் வந்து இருக்க போறோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேஷ்மாவும் சரி சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேஷ்மா மனசுல யோசிக்கிறாங்க, இவ சரியான ஃப்ராடு தான், எப்படி பேசுறான் அப்படின்னு. அதே நேரத்துல கார்த்தி வந்துட்டு நேரா ரேஷ்மாவை கூட்டிக்கிட்டு அந்த பண்ணை வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனதோட நம்ம கார்த்தி நேரா ரேஷ்மா கிட்ட, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்படின்னு. அப்ப தேவி சொல்றாங்க, இல்ல நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏன் ரேஷ்மா, ஏன் தேவி என்னாச்சு அப்படின்னு. அப்ப தேவி சொல்றாங்க, இல்ல ஏதாவது
பிரச்சனை ஆகிட்டுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எந்த பிரச்சனையும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு நம்ம தனா வராங்க. அப்ப தனா நேரா கார்த்தி வந்துட்டு ஏதோ பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம தனா கவனிக்கிறாங்க. அப்ப தனா டக்குன்னு ஜன்னல் வழியா வந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம மாயா நேரா ரேஷ்மாவுக்கு மெசேஜ் பண்றாங்க. தனா பாத்துக்கிட்டு இருக்கா, எப்படியாவது அந்த கார்த்தி வாயிலிருந்து உண்மையை வர வை அப்படின்னு. அப்ப நம்ம தேவி வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க, நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஏதோ இந்த ஊர் தலைவர் பொண்ணு தனா கூட ஏதோ கல்யாணம் நிச்சயமானதா கேள்விப்பட்டேன். நீங்க 2 பேரும் காலேஜ்ல லவ் பண்ணீங்களாம்ல அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி, ஆஹா, இது இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப தேவி சொல்றாங்க. தேவி நேரா கார்த்தியோட கையை பிடிச்சு, சொல்லுங்க கார்த்திக் சார், நீங்க ஒன்றும் அவளை உண்மையா லவ் பண்ணலை இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சேச்சா, அவளை ஒன்றும் நான் லவ் பண்ணவே இல்லையே, வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, அதனாலதான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. இதை வந்து ஜன்னல் வழியா நம்ம தனா பார்த்துட்டு பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, இது வரைக்கும் நான் யாரையுமே காதலிச்சது கிடையாது. உனக்கே தெரியும் நான் காலேஜ்ல எவ்வளவு ஸ்ட்ரிக்டா உள்ள சாருன்னு. இங்க பாரு, அந்த தனா தான் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வீட்டுல தான் தனாவுக்கு எனக்கு நிச்சயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் வந்துட்டு செட் ஆகாம போச்சு. ஏதோ பிரச்சனையால அவ வந்துட்டு கதிரை கல்யாணம் பண்ணிட்டா. அதுக்கு நான் என்ன பண்றது? இங்க பாரு, நான் இது வரைக்கும் தனாவை ஒரு செகண்ட் கூட காதலிச்சது கிடையாது. உன்னை பார்த்தேன் பாரு, நீ தான் வந்துட்டு என் முதல் காதலி அப்படின்னு. இது கேட்டதோட தேவி சொல்றாங்க, அப்படியா கார்த்திக் சார், அப்ப நீங்க தனாவை காதலிக்கல தானே, அவளுக்கும் உங்களுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை தானே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சேச்சே, அவளையெல்லாம் யாரு லவ் பண்ணுவா அப்படின்னு. இதை கேட்டதோட தேவி சொல்றாங்க, சார், ஒருவேளை நீங்க லவ் பண்றீங்களோன்னு நினைச்சு நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க என்னதானே காதலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா வந்துட்டு பேச, அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு. அப்ப தனா இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம மாயா நேரா தனாவை கூப்பிட்டு, பாத்தியா தனா, இதுதான் கார்த்தியோட உண்மையான கேரக்டர் அப்படின்னு. அப்ப தனா நேரா மாயாவை பார்த்து, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, உனக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தையே அரங்கேற்றோம் அப்படின்னு. இது கேட்டதோட தனா கேட்குறாங்க, என்ன நாடகமா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா, இப்பயாவது உனக்கு கார்த்தி எப்படிப்பட்டவன், அவன் உண்மையாவே உன்னால காதலிக்கிறானா இல்ல உன்னை அடையணும்னு நினைக்கிறானா அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, புரியுது மாயா, இத்தனை நாளும் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டு இருந்துட்டேன், சாரி அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும், இங்க பாரு தனா, இனிமேலாவது அந்த கார்த்திகிட்ட கொஞ்சம் பத்திரமா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரேஷ்மாவையும் நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க கார்த்திக் சார், இது மாதிரி நான் புடவை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, கார்த்தியும் சரி அப்படின்னு விட்டுடுறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தின நம்ம ரேஷ்மா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு செமையா வந்து ஏமாந்துடுறாரு. நம்ம தனாவுக்கு வந்துட்டு கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத மாயா கண்டிப்பா ஒரு நாள் ப்ரூவ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபை வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.